நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போங்க. இனிய காலை வணக்கம். வெரி குட் மார்னிங். பிரைஸ் த லார்ட். நான் தாங்க உங்க ஜானி பேசுறேன். திருப்பூர்ல இருந்து. நீங்க எல்லாரும் ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க. ஆமாங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க மனைவி நல்லா இருப்பாங்க. உங்க கணவர் நல்லா இருப்பாங்க. உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் நல்லா இருப்பாங்க. உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன் நல்லா இருப்பாங்க. உங்கள் மாமனார் மாமியார் நல்லா இருப்பாங்க. ஆமாங்க. நீங்க ஆசாசியா வளர்க்கிற செல்ல பிராணிகள், மிருக ஜீவன்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் பயன்படுத்துகிற வாகனங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்கள் தங்கி இருக்கிற வீடு ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. சமாதானம் நிரம்பி இருக்குங்க. பாதுகாப்பு நிரம்பி இருக்குங்க. ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. நீங்க செய்கிற வேலை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஆமாங்க. நீங்க செய்கிற பிசினஸ் ரொம்ப 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 அற்புதமா இருக்குங்க. லாபகரமா இருக்கும். ஆமாங்க. இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். நல்ல நாள். குட் டே சொல்லுங்களேன். குட் டே. எஸ். வண்டர்ஃபுல் டே. எஸ் சொல்லுங்களேன். அதிசயமான நாள். அற்புதமான நாள். ஆமாங்க. குட் ஃபாதர் சொல்லுங்களேன். குட் ஃபாதர். நல்ல தகப்பன். கர்த்தர் நல்லவர் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். நானும் அவரும் ஒன்றாய் கலந்திருக்கிறோம். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். வா வா வா. நீடித்த நாட்களால் என்னை திருப்திப்படுத்தி இருக்கிறார். சொல்லுங்களேன். நீடித்த நாட்களால் என்னை திருப்திப்படுத்தி இருக்கிறார். என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தி இருக்கிறார். சொல்லுங்களேன். என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தி இருக்கிறார். என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். எஸ். என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். வியாதியை என்னிலிருந்து அவர் விலக்கிவிட்டார். சொல்லுங்களேன். வியாதியை என்னிலிருந்து அவர் விலக்கிவிட்டார். அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். சகலமும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். சொல்லுங்களேன். சகலமும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. நடந்து கொண்டே இருக்கிறது. இனிமேலும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். எஸ். இன்னைக்கு என் வாழ்க்கையில நல்லது நடக்கும். சொல்லுங்களேன். சொல்லுங்க. அப்படியே சொல்லுங்க. அப்படியே நடக்குங்க. ஆமாங்க. சொல்லுங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில நல்லதே நடக்கும். நல்லவர் எனக்குள் இருக்கிறபடினால் இன்னைக்கு என் வாழ்க்கையில சகலமும் நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும். ஆமாங்க. இன்னைக்கு பாருங்க. உங்க வாழ்க்கையில ரொம்ப சிறப்பான சம்பவங்கள் நடக்கும். நல்ல காரியங்கள் நடக்கும். நீங்கள் விரும்பின காரியங்கள் உங்களை தேடி வரும். எஸ். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நற்செய்திகளை உங்கள் காதுகளில் கேட்பீர்கள். எஸ். லகாபா ஷட்டலா திகதரபா. நன்மைகள் உங்களை வீடு தேடி வருங்க. நன்மையும் கிருபையும் தொடரும். எஸ். உங்களை தேடி ஓடி வரும். ஆமாங்க. ஆமாங்க. நீங்க நினைத்த காரியங்கள் நடக்கும். எஸ். Hallelujah. Praise the Lord. Oh Rabba Shaga Dala Dika Namala Dala Dika Bada Dala Dada Daraba Lagaba Rabba Baba Laba Laba Rabba Shaga Dala Bada 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 La Dada Dala Daraba Baba Baba Baba. Oh Ligaba Shagantala Digabadi Hantara Dikabaudia Karaba Rabadil Abadil 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 Abba. Oh Lahantala Dihantara Dikabaudia Karaba Likaba Shakatala Nagadaraba Rihaba Lahella Nahana Rahadala Digabaudia Karaba Likada Hantala Dikabaudia Karaba Lagada Hantala Digadala Lahadala the Hadara Digabaudia Karaba நீண்ட நாட்களாக நீங்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காரியத்துல கொஞ்சம் குழப்பமா நீங்க இருக்கீங்க.
அது ஒரு என்ன முடிவு எடுப்பது, இப்படியா அப்படியான்னு இன்னைக்கு நீங்க அதை தெளிவுபடுத்த போறீங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு தெளிவான முடிவு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறார். லீ கா பா தலா தா ஓ ரா கா பா ஷட்டலனா லீ ஹல்லனா ஹன்ன ரஹந்தல தீ கபாவ் தியா கரபா. நீண்ட நாட்கள் உங்களுக்கு வர வேண்டிய அந்த நன்மைகள் இன்று இன்று உங்களுக்கு அது கிடைக்க போகிறது. ரா கபா ஷட்டலதலன ஹந்தரதி கபாவ் தியா கரபா ல கபாட ஹண்டல கதட தட தட தரபா லபா ரபா ஷட்டல தல தகா ஓ ரஹந்தட தியா கலபோ லிஹில்லினி மனா ரெஹத்யா கரபா ரயாஷமா லெலே ஹெல்ல லெபேன் ஹன்ன ரஹந்தல தி கபாவ் தியா கரபா. எஸ், இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது உங்கள் சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகிறது. எலும்பு சம்பந்தமான வியாதிகள் குணமாகிறது. நரம்பு சம்பந்தமான வியாதிகள் குணமடைகிறது. உங்கள் கடன்களை அடைப்பதற்கான வழிகள் திறக்கப்படுகிறது. உங்க சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வியாதிகளும் மறைகிறது. எஸ் எஸ், உங்கள் மனதில் இருக்கிற கவலைகள் வேறறுக்கப்படுகிறது. வேறு அறுக்கப்படுகிறது. இந்த சத்தத்தை உங்கள் காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் கலக்கங்கள் நீங்குகிறது, உங்கள் குழப்பங்கள் நீங்குகிறது, நிம்மதி பிறக்கிறது, சமாதானம் உங்களை ஆளுகை செய்கிறது. கிறிஸ்துவின் சமாதானம் இப்பொழுதே உங்களை ஆளுகை செய்கிறது. நன்றி அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, நீர் வெளிப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி. சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிற நல்ல தகப்பனுக்கு நன்றி அப்பா. நன்றி, 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 நன்றி. இன்றைய நாளுக்கான நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். என்னங்க? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு எத்தனை பேருக்கு விருப்பமா இருந்திருக்கும் தெரியுமா? எல்லாருடைய விருப்பமே, ஆண்டவரே என்னை குறித்து உங்க சித்தம் என்ன ஆண்டவரே? எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்குங்களா இல்லைங்களா? நீங்களே சொல்லுங்களா. என்னை குறித்து ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன? இங்க அழகா சொல்லுது பாருங்க. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேவனுடைய சித்தம் எப்பயுமே எப்படிதான் இருக்கும்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளதான் இருக்கும் தேவனுடைய சித்தம். ஆமாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரித்துவ தேவன். உண்மையிலே சொல்ற, இந்த திரித்துவ மையத்தில் ஆமாங்க அப்படியே அவங்கக்குள்ள இருந்துதான் வரும். ஆமா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவனுடைய சித்தம், உங்களை குறித்து தேவனுடைய சித்தம், அதாவது நம்மை குறித்து, நம் ஒவ்வொருவரை குறித்தும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறது இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நன்றி சொல்லுங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றியை சொல்லிக்கொண்டே இருங்க. ஏன்னா நம்மளை குறித்து தேவனுடைய சித்தம் அதுதான். எல்லா சூழ்நிலையிலும் என் பிள்ளைங்க நன்றி சொல்லுகிறவர்களா இருக்கணும். ஏன்னா என் பிள்ளைகள் என்னை நம்புகிறதற்குண்டான அடையாளம் அதுதான் என்று அவர் அதில் தெளிவாக அதில் சொல்லப்படுகிறது. அதுதான் உண்மை. நம்ம கர்த்தரை நம்புறது உண்மைதானா? நம்ம கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழ்றது உண்மைதானா? அவர்தான் நமக்கு எல்லாமே உண்மைதான் அப்படின்னு இருந்தா நாம் என்ன பண்ணணும்? எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்லணும்.
கொஞ்ச நாளைக்கு நன்றி சொல்றது, இல்ல ஒரு சில விஷயத்துக்கு நன்றி சொல்றது, இல்ல ஒரு சில நேரத்துல அப்படியே அமைதியா இருந்துடுறது. அப்படி இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தமா இருக்கு. அப்படின்னா என்ன? அதத்தான் நம்ம நேத்து பார்த்தோம். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள்னு நேத்து பார்த்தோம் இல்லையா? அப்ப எப்பொழுதும் சந்தோஷமா இருந்து பழகிட்டோம்னாலே, நாம எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்லுகிறவர்களாக மாறிடுவோம். ரொம்ப ஈஸி. ஆமாங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள்னு எழுதப்பட்டிருக்கும். ஆமா. எப்பொழுதும் சந்தோஷமா இருந்த பழகிட்டா, எப்பொழுதும் ஜெபம் பண்ணலாம். அப்ப எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் சொல்லலாம், நன்றி சொல்லலாம். ரொம்ப ஈஸி பாருங்களேன். நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே. சொல்லுங்களேன். நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே. எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும் நம்ம வாழ்க்கையில. அதை மட்டும் நாம தெரிஞ்சுக்கிட்டா போதும். எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்கும். ஆமா. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. Praise the Lord. நீங்க நன்றி பாடல்களை பாடி பாருங்க, நன்றி சொல்லி பாருங்க. அப்பா அஜிஜோ எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் வேற லெவல்ல இருக்குங்க. அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. ஆமாங்க. ஆனந்த கண்ணீர்னால அப்படியே நிரப்பப்பட்டுருவோம், அபிஷேகத்தினால நிரப்பப்படுவோம், சந்தோஷத்தினால நிரப்பப்படுவோம். அப்படியே நிம்மதி பிறக்கும் பாருங்க. நிம்மதி எப்படி கருவா உருவாகுதோ அது அப்படியே பிறக்கிறத பார்க்க முடியும் நன்றி சொல்லும் பொழுது. ஆமாங்க. நன்றி நிறைந்த இருதயத்தோட இருக்கணும் ஒவ்வொரு நாளும். அப்ப நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்லணும். இது எதுக்கு சொல்ல வருதுன்னா, எல்லா சூழ்நிலைகளும் நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மனது ரெஸ்ட்ல இருக்கும். நம்ம மனது எப்படி இருக்குங்க? ரெஸ்ட்ல இருக்கும். ரெஸ்ட்ல கண்டதை போட்டு குழப்பாது, கண்ணாப்புண்ணான்னு சிந்திக்காது, சுயத்துல ஓடாது, அமைதலா இருக்கும். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கை விட்டாலும் நன்றி ஐயா. ஆமாங்க. தற்கொலை பண்ணிக்கணும் என்கிற எண்ணம் வராது, எங்கேயாவது ஓடி போயிடலாமாங்கிற எண்ணம் வராது. ஆமாங்க. ஆமா, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படிங்கிற எண்ணம் வராது. என்ன நடந்தாலும் நன்றி சொல்லிட்டு அமைதலா இருந்து பாருங்க. சில நேரங்கள்ல சூழ்நிலை மோசமா தான் இருக்கும், கசக்கி பிழிகிறது போலதான் இருக்கும், ஏண்டா வாழ்றோங்கிற போல இருக்கும். எல்லாருக்கும் இந்த சூழ்நிலைகள், நெருக்கங்கள் ஏதாவது ஒரு வகையில உள்ள வரும். ஆனாலும் கூட நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தேவனுடைய சித்தம் அதுதான். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீ நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் சரி,
நாம் அவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருந்தோம் என்றால் போதும், அவருடைய சித்தம் நிறைவேறிக்கொண்டே இருக்கும். நம் மீது அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும். திட்டங்கள் இன்னும் இன்னும் இன்னுமாக சிறப்பு மிக்கதாக மாறி போகும். ரொம்ப அற்புதமான பாதையில நம்மளை அவர் நடத்தி கொண்டு போறதை நல்லா உணர முடியும். ஆமாங்க, எந்த இடத்துல நாம் அவர் சித்தத்தை விட்டு விலகுவோம் தெரியுமா? குழப்பமான நேரங்கள்ல, பிரச்சனையான நேரங்கள்ல. ஆமா, நம்ம என்ன பண்ணுவோம், சூழ்நிலைகள் சரியில்லாத பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நீங்க வேணா யோசனை பண்ணி பாருங்களேன். நிறைய பேர் வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது என்ன பண்ணிடுவாங்க தெரியுங்களா? ஒரு மூலையில உட்கார்ந்துருவாங்க. ஒரு மூலையில உட்கார்ந்துருவாங்க. வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில கணவனாலேயோ, மனைவியினாலேயோ, அல்லது பிள்ளைகளினாலேயோ, அல்லது வேலை செய்கிற இடங்களினாலேயோ, இல்ல நெய்பர்ஸ்னாலேயோ, இல்ல உறவினர்கள்னாலேயோ, யாரோ ஒருவரால பாதிக்கப்படும் பொழுது, சூழ்நிலைகள் மோசமாகும் பொழுது, கடன்படும் பொழுது, வியாதிப்படும் பொழுது, ஏதோ ஒரு பிரச்சனை ஆட்கொள்ளும் பொழுது நாம என்ன பண்ணுவோம்னா, அமைதலாயிருவோம். ஆனா அதே நேரத்துல புலம்ப செய்ய ஆரம்பிச்சிருவோம். என்ன பண்ணிடுவோங்க? புலம்புவோம். அந்த நேரத்துக்கு யார் ஆறுதலா இருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துருவோம் இல்லையா? புலம்பிடுவோம். அப்ப இந்த மனசு என்ன பண்ணும்? தாறுமாறா யோசிக்கும். இது செஞ்சா சரியாயிருமோ, அதை செஞ்சா சரியாயிருமோ, ஐயையோ, எதையாவது ஒண்ணு செஞ்சு ஒருத்தர் இப்ப வந்து கணவனையோ மனைவியையோ திருத்துவதற்கு படுற பாடு இருக்கு பாருங்க. எதையாவது செஞ்சு இவங்களை திருத்திடணும், எதையாவது செஞ்சு கணவனை திருத்திடணும், எதையாவது செஞ்சு மனைவியை திருத்திடணும், எதையாவது செஞ்சு பிள்ளைகளை திருத்திடணும்னு சொல்லிட்டு இவங்க ஏகப்பட்ட பிளான் போட்டு கண்ணா பின்னான்னு யோசிச்சு பல விதமா இவங்க செயல்பட ஆரம்பிச்சிடும். இங்க என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய சித்தத்துக்கு மாறா நம்ம நிறைய தவறுகளை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதை சரி பண்றதுக்கே பல வருடங்கள் ஓடி போயிடும். அப்புறம் நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த மிஸ்டேக் எங்க நடக்குது தெரியுமா? எங்க நடக்குதுன்னா, பிரச்சனை உருவாகும் பொழுது நன்றி சொல்லாம கண்டபடி யோசிக்கிறதுனால. நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம மனநிலை அமைதியாயிரும். தேவனுடைய சித்தத்துக்குள்ள நம்ம போயிட்டு இருப்போம். நாம அந்த இடத்துல நன்றி சொல்ல மறந்துட்டு வேற எதையோ யோசிச்சு நன்றி சொல்லுற வாயால புலம்ப ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம தேவனுடைய சித்தத்தை விட்டு வேற எங்கேயோ வழி விலகிற மாதிரி ஆகி போயிடும். அப்பவும் விட மாட்டாரு, மறுபடியும் தட்டி தூக்கி கொண்டு வந்துருவாரு. ஆமா, தூசி தட்டி, பாப்பா எங்கப்பா போற, பாப்பா உட்காருப்பா, நான் உன்னை அழைச்சிட்டு போறப்பான்னு. ஆமா, அதனாலதான் அவர் சொல்றாரு, என் சித்தம் என்ன, என் சித்தம் என்னன்னு நீ புரிந்து கொள்ளணும்னா, என் சித்தத்துக்குள்ள நீ வாழணும்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நீ வாழணும்னா, ஒன்ன மட்டும் தெளிவா புரிஞ்சுக்க தம்பி, ஒன்ன மட்டும் தெளிவா புரிஞ்சுக்க மகனே, ஒன்ன மட்டும் தெளிவா புரிஞ்சுக்க மகளே, ஒன்ன மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நீ சொல்ல வேண்டியது நன்றி. அதத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. நினைச்சது நடக்கலையா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆண்டவரே, நான் நினைத்தபடி இது நடக்கல, ஆனாலும் நீர் நன்மைக்கு நேராக நடத்துகிறவர், உமக்கு நன்றி சொல்லி பழகுங்க. ஆண்டவரே, ப்ரமோஷன் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு அப்புறம் ஜூனியரா இருக்கிறவங்க அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, நான் ஒரு சீனியர், எனக்கு இன்னும் ப்ரமோஷன் வரலையே. அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லுங்க, ஆண்டவரே, என் ஜூனியருக்கு ப்ரமோஷன் கிடைச்சதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு அதை காட்டிலும் சிறப்பு மிக்க ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு காத்திருக்குன்னு அர்த்தம். ஆமா, ஆமாங்க, ஆமாங்க. என்னடா பார்த்தா கல்யாணம் பண்ணாங்க, பார்த்தா ஒரு வருஷத்துக்குள்ள குழந்தை பிறந்துருச்சு, நம்ம திருமணமாகி 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, இன்னும் நமக்கு ஒரு குழந்தை இல்லையே. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கீங்களா? எல்லாருடைய கேள்விகளுக்கும் அப்படியே உங்களை அப்படியே உங்க மனசு அப்படியே போட்டு கசக்குதா?
உங்களை கொல்ற மாதிரி பேசுறாங்களா, உங்களை அவமானப்படுத்துறாங்களா, கவலைப்படாதீங்க. குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லி உங்களை ஏளனமா பாக்குறாங்களா, ஏளனமா பேசுறாங்களா, கவலைப்படாதீங்க. நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம், ஆண்டவரே, அப்பா, எனக்கு நீர் குழந்தையை கொடுத்ததற்காக நன்றின்னு சொல்லுங்க. இப்ப இல்லதா, ஆனாலும் நிச்சயமாகவே என் ஆண்டவர் என் பிள்ளைகளை சுமப்பதற்குண்டான எல்லா தகுதிகளையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஏற்ற வேளையிலே நான் குழந்தைகளை பெற்றெடுத்து நான் அவைகளை வளர்ப்பேன். அதை நம்பணும். ஆமா, எல்லா சூழ்நிலையிலும். அதெல்லாம் மோசமான சூழ்நிலை தான். மலடின்னு சொல்லுவாங்க, குழந்தை பெற்றுக்க தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் இன்னும் ஒண்ணு இல்லையா, ஒரு புழு பூச்சி கூட இல்லையா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. யாரு என்ன வேணாலும் கேட்டு போகட்டும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, அப்பா, கற்பத்தின் கனி உம்மால் வரக்கூடியது, அதற்காக நன்றி, அதற்காக நன்றி. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்லுங்க. இப்ப குழந்தை இல்ல, ஆனாலும் கூட நன்றி அப்பா. ஏன்னா குழந்தையை பிறக்க செய்கிறவர் நீர், என் கர்ப்பத்திலே கருவை உண்டாக்குகிறவர் நீர். ஆமா, தாமதம் ஆகுதுனாலே நான் எப்பொழுது சொல்றதுதான், உங்க வாழ்க்கையில எந்த காரியம் தாமதம் ஆகுதோ, எந்த ஒரு நல்லது தாமதம் ஆகுதோ, அது மிக 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 சிறப்பு மிக்கதா உங்க வாழ்க்கையில வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனாலதான் அது தாமதிக்கிறது. ஆமாங்க. எல்லாவற்றிலும் நன்றி சொல்லுங்க. ஆமாங்க, டோட்டலா பணம் சுத்தமா ட்ரை ஆயிருச்சா, ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி, அப்பொழுது நன்றி சொல்லுங்க. அவர் சித்தத்துல நம்ம போகலாம், அப்படியே அழகா டிராவல் பண்ணலாம். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அவர் சித்தத்துல அழகா போயிட்டே இருக்கும். ஆமா, ஃபியூலே இல்லைனாலும் கூட நம்ம வண்டி ஓடுங்க. ஆமாங்க. ஏன்னா ஓட்டுறாரு அவரு. ஆமா, நாம அமைதலா இருந்தா போதும், நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தா போதும், அவர் அழகா நடத்தி கொண்டு போயிருவாரு. ஆமாங்க, சூழ்நிலைகள் மோசமாக இருக்கும் பொழுது நாம புலம்பாம, எதையும் போட்டு கண்டதை யோசிக்காம நன்றி மட்டும் சொல்லி பாருங்களேன், டக்குன்னு அது மாறிடும். அந்த சூழ்நிலைகள் மாறிடும். நாம என்ன பண்றோம், அந்த சூழ்நிலையை மாறுறதுக்கே விடுறது இல்ல. இல்லைங்க, சூழ்நிலையை மாறுறதுக்கே விடுறது இல்ல. நம்ம என்ன பண்றோம், அந்த சூழ்நிலையவே பிடிச்சுக்கிறது. விட்டுறாத விட்டுறாத, என்ன விட்டுட்டு போயிடாத, நீ இப்படி இருக்கியா, நீ அப்படி இருக்கியா, ஐயோ என்ன பண்றது, ஏது பண்றது, இப்படி போட்டு நம்ம மனசை அலைபாய விட்டு கண்டதை யோசிக்கிறதுனால இந்த சூழ்நிலை நம்மளை விட்டு போக மாட்டுது. புரியுதுங்களா இல்லையா? சூழ்நிலைங்கிறது உடனே மறையக்கூடியது. அது ஒரு புகையை போல, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது போயிருங்க நம்மளை விட்டு. ஆமாங்க, ஏன்னா அது நம்ம கிட்ட தங்க முடியாது. உன்னை நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த மோசமான சூழ்நிலை இருக்குங்களா, பிரச்சனை இருக்குங்களா, வியாதி, கடன், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, இப்ப நம்மளை காயப்படுத்தக்கூடிய காரியங்களா இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம கிட்ட தங்கவே முடியாது. அது நம்மளை விட்டு கடந்து போயிரும். அவ்வளவுதான். அந்த கடந்து போற கேப்ல நம்ம புலம்பலும் நாம நினைக்கிற தேவையில்லாத சிந்தனைகளும் தான் அந்த சூழ்நிலையை அப்படியே தக்க வைக்குது. அதனாலதான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, எப்பா, எல்லா சூழ்நிலையா இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அது உன்னை விட்டு போயிரும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் எல்லா சூழ்நிலைகளிலும் ஸ்தோத்திரம் சொல்ல பழகிக்க. நன்றி சொல்லு. என்ன நடந்தாலும் நன்றி சொல்லு. நீ நல்லா இருக்கும் பொழுது நன்றி சொல்லு, நீ பிரச்சனையில இருக்கும் பொழுது நன்றி சொல்லு. ஆமா, ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டு இருக்கும் பொழுது, ஆண்டவரே, அப்பா, நீர் என்னை காப்பாற்றியதற்காக நன்றின்னு சொல்லுங்க. ஏன்னா நிச்சயமா அவர் காப்பாற்றுவார். அதான உண்மை. கடைசியில் அவர் தானங்க காப்பாத்துறாரு. நாமளே போய் தேவையில்லாத ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாலும் அதுல இருந்து காப்பாத்துறது யாரு? ஆண்டவர் தான். பாருங்க, இப்ப நம்ம வாழ்க்கையில கடனை உண்டாக்குறவர் யாரு சொல்லுங்க? கடனை யாரு உண்டாக்குறா? ஆண்டவரை உண்டாக்குறாரு? இல்ல. நாம தான் தேவையில்லாம போய் எங்கேயோ கடனை வாங்கி மாட்டிக்கிறோம். ஆனாலும் அவர் தானே காப்பாத்துறாரு. கடைசியில வழியை உண்டாக்கி கடனை அடைப்பதற்குண்டான எல்லா வழிகளும் திறக்கப்பட்டு கடனை அடைச்சு மேல வர்றோம். வியாதி வர்றதுக்கு யாரு காரணம் சொல்லுங்க? ஆண்டவரா காரணம்? நாம தான் காரணம். நாம ஏதோ தேவையில்லாத சாப்பிட்டுட்டு தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு ஈடுபட்டதுனால உடம்புல வியாதி வருது. அதுல இருந்து காப்பாத்துறது யாருதான்? ஆண்டவர் தான்.
அப்ப வியாதி, கடன், சண்டை, வம்பு, மனக்குழப்பம், இப்படி எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கும் நம்மள விலக்கி காக்கிறது யாருதான்? கர்த்தர் தான். அப்ப நம்ம என்னதான் சொல்லணும்? நன்றி சொல்லணும். ஆண்டவரே, என்னை வியாதியிலிருந்து மீட்டதற்காக நன்றின்னு சொல்லுங்க. பலவீனம் போட்டு பாடாப்படுத்துதா, அந்த நேரத்துல கூட நீங்க சொல்ல வேண்டியது, ஆண்டவரே, இந்த பலவீனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினதற்காக நன்றி சொல்லுங்கங்கிற. இந்த கடனில் இருந்து என்னை விடுதலையாக்கினதற்காக நன்றி. ஆமா, ப்ரமோஷனே இன்னும் கிடைக்கவே இல்லையா? சொல்லுங்க, எனக்கு ப்ரமோஷன் கொடுத்ததற்காக நன்றின்னு சொல்லுங்க. சொல்லுங்க. ஆமாங்க, ஆமா. பிசினஸ்ல வந்து ஒரு மாற்றம். பிசினஸ்ல வந்து ஒரு மாற்றம். நீங்க நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணமா, ஆண்டவரே, நிறைய கிளைகளை நீர் எனக்கு தந்திருப்பதற்காக நன்றின்னு சொல்லுங்க. என் பிசினஸ் வளர்ச்சி அடைய செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆமாங்க, அபரிவிதமான வளர்ச்சி அடையும். எல்லா நேரங்களிலும் நன்றி சொல்லுங்க. ஆமா, லாபம் அதிகமா வரும் பொழுது ஹalleluya, praise the Lord, நன்றி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் லாபத்துல குறைவு ஏற்படும் பொழுதோ, அல்லது ஒருவேளை ஒரு நாள் நஷ்டம் ஏற்படும் பொழுதோ, நாம் அப்பொழுது அமைதியா இருக்க கூடாது. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி, இந்த நாளுக்காக நன்றி, இன்றும் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றின்னு சொல்லுங்க. அந்த சூழ்நிலையை தாண்டி வந்துடலாம். ஆமாங்க. எல்லா நேரத்திலும் எல்லா காரியங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்லிக்கொண்டே இருந்து பாருங்க. முக்கியமா பிரச்சனையான நேரங்கள்ல நீங்க நன்றி சொல்லாம இருக்க கூடாது, சொல்லியே ஆகணும். சரிங்களா? எல்லா மனிதருக்கும் நேரிடுகிற சோதனையை என்று வேறொரு சோதனை நமக்கு இல்லைன்னு சொல்லப்பட்டுருச்சு தெளிவா. அப்ப எல்லா மனுஷனுக்கும் என்ன நடக்குதோ அது போலதான் சோதிக்கிறது யாரு? பிசாசு. அவன் சோதனையை கொண்டு வருவான். ஆனா எல்லா சோதனையிலும் நாம ஜெயிக்கிறதற்கு நமக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்திருக்காரு. நன்றி, 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 நன்றி. ஆமா, அதான் மந்திரம். பாஸ்வேர்டு அதான். சோதனையை ஜெயிக்கிறதுக்கு பாஸ்வேர்டு என்னதாங்க? நன்றி, நன்றி, நன்றி என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். ஆமா, எல்லா சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட சோதனை, பிசாசனுடைய சகல விதமான சோதனைகளில் இருந்தும் நாம் வெளியே வருவதற்கு சூப்பரான ஒரு பாஸ்வேர்டு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுங்க. எல்லா நேரங்களும் நன்றி சொன்னா போதுங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. எதை நினைச்சு நன்றி சொல்லணும் பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு, இப்ப வந்து நீங்க ஒரு 10 லட்ச ரூபாய் கடல்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க கொஞ்சம் அமௌண்ட் தான் கடன் வாங்கியிருப்பீங்க. ஒரு 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் கடன்ல இருந்திருப்பீங்க. இப்ப அதை எப்படி அடைச்சிருப்பீங்க? அதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருப்பார்ல. அப்ப அதை நினைச்சு நன்றி சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு நன்மை நடந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. ஆண்டவரே, ஏற்கனவே இது போல என்னிடத்தில் இருந்த கடனை நீங்க அடைச்சிங்க, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆமா, இப்ப ஒருவேளை டாக்டர் சொல்லிட்டாரு, எப்பா உன் ஹார்ட் வீக்கா இருக்குப்பா, அதனால உனக்கு உடல்நல சரியில்லை, இப்போ ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுக்கு முன்னாடி சளி, காய்ச்சல், கை கால் வலி, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். இப்ப அதுல இருந்து சுகம் கிடைச்சிருக்கும். அப்ப ஏற்கனவே ஒரு சுகத்தை கொடுத்திருக்காரு. அப்ப அதனாலதான் சொல்றேன், சுகத்தை தந்த தேவனே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஏற்கனவே உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்காரு. இப்ப அதுல இருந்து சுகம் கொடுத்தவரு இதுல இருந்து உங்களுக்கு சுகம் கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாங்க. ஏற்கனவே நிறைய காரியத்திலிருந்து நமக்கு நன்மைகளை செய்திருக்காரு, விடுதலை கொடுத்திருக்காரு, காப்பாத்திருக்காரு, தப்புவித்திருக்காரு. எல்லா சூழ்நிலைகளும் அவர் மாற்றி அமைத்திருக்காரு. அப்ப இப்பொழுது நம்மளை கசைக்கு பிழிகிற சோதனைகள் எதுவாக இருந்தாலும் இதிலிருந்தும் நம்மை காப்பாற்றுகிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் சொல்றேன், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, 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 நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. நன்றி பாடல்கள் நிறைய இருக்கு. ஆமா, அதுவும் பெர்க்மான் ஐயா பாடுற பாட்டு ரொம்ப நிறைய நல்ல நல்ல பாடல்கள் இருக்கு. நன்றி பாடல்கள்
எடுத்து பாடுங்க. ஆமா. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எல்லா நேரத்திலும் அவருக்கு நன்றி சொல்லி பாருங்க. பா 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 பா. மேலே சொல்றேன், அவர் சித்தம் நம்ம மேல இருக்கிறது நல்லா ஃபீல் பண்ண முடியும். அவர் சித்தத்துல நடந்து போறது அவ்வளவு அழகா தெரியும். அந்த பாதை அவ்வளவு சூப்பரா இருக்கும். நம்ம நடக்கிற பாதை அது ராஜ பாதை தாங்கிறது தெரியும். ஆமாங்க, ஆமாங்க. திடீர்னு நம்ம ஒரு நல்ல சாலையில நம்ம போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு புகை குறுக்க வரும்பொழுது சாலை தெரியாதுதான். ஆனா அந்த புகைய நாம கடக்கும் பொழுது அதுக்கப்புறம் சாலை சூப்பரா தெரியும். புகை இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த புகையில சிக்கிக்குவோமோன்னு சொல்லி பயந்துட்டு நாம நின்னுகிட்டே இருந்தோம்னா வேஸ்ட். நம்ம கடக்க பழகிக்கணும், பேஸ் பண்ண பழகிக்கணும். இப்ப எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் நாம போராட கத்துக்கொள்ளணும், பேஸ் பண்ணணும். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்னு. அதுக்கு மிகப்பெரிய ஆயுதம் தான் நன்றி. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்காக நன்றி. இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்றியதற்காக நன்றி. இத சொல்ல பழகிக்கணும். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என்னை காப்பாற்றுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், என்னை காப்பாற்றிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், என்னை வழி நடத்திய தேவனுக்கு ஸ்தோத்திரம், என்னை நல்வழிப்படுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம், மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து என்னை மீட்டெடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், என் தேவைகளை பூர்த்தி செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், என்னை பக்குவப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், என்னை அரவணைத்துக் கொள்ளுகிற ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுங்க. இப்படி நீங்க அதிகமா நன்றி சொல்லுங்க. ஆமாங்க, நம்முடைய ஜபத்துல அதிகமா இருக்க வேண்டியது முதலாவது நன்றி, இரண்டாவது அந்நிய வாசை. இத ரெண்டையும் நாம கரெக்டா பேலன்ஸ்டா இருந்தோம்னா லைஃப் வேற லெவல்ல இருக்கும். ஒவ்வொரு நாளும் சும்மா அப்படியே பரலோகத்திலே இருக்கிறது போல இருக்குங்க. அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. ஆமாங்க, ஜோமனோமா டைம் ஆயிடுச்சு. ஹalleluya. ஆவியானவரே, உம்முடைய ஆவியினாலே வெளிப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலேயும் ஆண்டவரே உம் சித்தம் நிறைவேறுகிறதற்காக நன்றி அப்பா. நீர் கரம் பிடித்து நடத்துகிறதற்காக நன்றி. எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெயிப்பதற்குண்டான வழிகளை நீர் கற்றுக் கொடுத்திருப்பதற்காக நன்றி அப்பா. என் பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளும் பிள்ளைகள் வாழ்க்கையில் வருவதாக, நன்மைகள் பெருகுவதாக, ஆரோக்கியம் பெருகுவதாக, ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக, நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றும் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நடப்பதாக. பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகட்டும். பிசாசனுடைய தந்திரங்கள், நாச மோசங்கள், பிள்ளிச்சுனிய மாந்திரிக வல்லமைகள், பொறாமைகள், எரிச்சலின் ஆவிகள், வன்கண்களின் ஆவிகள், வானமண்ணில் போராடுகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள், எல்லா பொல்லாத வேர்களையும் அறுத்து போடுகிறேன். பிள்ளைகளை சுற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வேலி அடைக்கிறேன். பரிசுத்த ஆவியின் அக்னியினால் வேலி அடைக்கிறேன். தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படி கட்டளை இடுகிறேன். கர்த்தருடைய கரமே பிள்ளைகளோடு எப்பொழுதும் இருப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து எனும் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பர், 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 சூப்பர். ஆமா, அதே போல மறக்காம ஆமென் டைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய ஆமென் டைப் பண்ணுங்க. எத்தனை முறை கேட்குறீங்களோ அத்தனை முறை ஆமென் டைப் பண்ணுங்க. எப்பா
நேற்றைய தினத்துல நிறைய பார்த்தேன். நிறைய பிள்ளைங்க 3 டைம் 4 டைம் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஆமா, அத்தனை முறை ஆமேன் வந்திருக்கு. எனக்கு ரிப்ளை வந்திருக்கு. திரும்ப திரும்ப ஆமேன். ஆமா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த வார்த்தை நம்மளை வாழ வைக்கிறது. ஆமாங்க. ஆமா. அதனால எத்தனை முறை கேட்குறீங்களோ அத்தனை முறை ஆமேன் போடுங்க. மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இன்றைய நாள் அற்புதமான நாள், அதிசயமான நாள், ஆரோக்கியமான நாள், மனமகிழ்ச்சி நாள், சந்தோஷத்தின் நாள். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஹாப்பியா இருங்க. என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. செலிப்ரேட் பண்ணுங்க. அஹ். சிரிங்க. நல்லா சிரிங்க. நல்லா சிரிங்க. ஆமா. நல்லா வாய் விட்டு உங்கள் பற்கள் எல்லாம் முத்து போல அப்படி வெளியில தெரியணும். அப்படியே சிரிங்க. Very good, very good, very good. God bless you all, my dear. God bless you. God bless you.